ஹலோ மீடியா ஃபார்மர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம டைப்ஸ் ஆஃப் பீ ஹைவ்ஸ் பற்றி பார்த்துடலாம். தேனீக்களை வளர்க்கறதுக்கு பயன்படக்கூடிய பொருள் தான் வந்து பீ ஹைவ். இதில் நிறைய வகைகள் வந்து இருக்குது. இந்த வீடியோவில் முக்கியமாக இந்தியாவில் பயன்படுத்துகிற வகையான நியூட்டன் ஹைவை பற்றி பார்க்கலாம். அதை தொடர்ந்து மற்ற வகைகள்லாம் என்னென்னன்றதையும் வந்து பார்த்துடலாம். முதல்ல நம்ம நியூட்டன் ஹைவை பற்றி பார்த்துடலாம். இது வந்து நியூட்டன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொட்டிகளில் நம்ம குறிப்பிட்டு எந்த வகையான தேனீக்களை வளர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பீஸை தான். ஸோ இந்தியன் பீஸை வளர்க்குறதுக்கு பயன்படுத்தக்கூடிய முக்கியமான அந்த தேன் பெட்டியோட பெயர் தான் வந்து நியூட்டன் பாக்ஸ். இதை வந்து எப்படி வடிவமைச்சிருப்பாங்கன்னா 2 பெட்டிகளை வந்து வடிவமைச்சிருப்பாங்க. அந்த பெட்டிகள்ன்றது தரைப்பகுதியிலேருந்து 2 to 2.5 ஃபீட் வந்து உயரத்தில் வந்து வைக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அப்படி ஏன் வைக்கிறாங்கன்னா எறும்பு தொல்லை வந்து இருக்கக்கூடாது தேனீகளுக்கு அப்படின்றதுனாலையும், மற்ற பல்லி ஓனா இதெல்லாம் வந்து அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக 2லேருந்து 2.5 அடி உயரத்தில் வந்து இந்த பெட்டிகள் வந்து வைப்பாங்க. இதை நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி 2 பெட்டிகளாக வந்து இருக்கும். கீழே ஒரு பொட்டி, மேலே ஒரு பொட்டி இருக்கும். மேலே வந்து கவர் பண்ணி இருக்கிறதுக்கு ஒரு உட்டன் பிளாங்க் கொடுத்துருப்பாங்க. கீழ் பெட்டியில் தான் தேனீக்கள் முட்டையிட்டு அதில் வந்து புழுக்களை வச்சு அதோட இனத்தை வந்து பெருக்கி கொள்றதுக்கு வந்து பயன்படுத்துறது. இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூட் சேம்பர். இந்த ப்ரூட் சேம்பரில் முட்டை போட்டு புழு வச்சு அது அடல்ட் ஆகிற வரைக்கும் வந்து இந்த ப்ரூட் சேம்பரில் தான் எல்லா வேலைகளும் வந்து நடக்கும். இதுவே மேலே பார்த்தீங்கன்னா தேனீக்களை வந்து சேகரிக்கிறதுக்கு வந்து அந்த இந்திய தேனீகள் வந்து பயன்படுத்தும். மேலேயும் நம்ம வந்து லைனாக ஃப்ரேம்ஸ் வச்சுருப்போம். இந்த ஃப்ரேம்ஸில் தான் தேனீக்கள் வந்து தேன் கூட்டை கட்டி அதில் வந்து தேனை வந்து சேகரிக்கும். நம்ம தமிழ்நாட்டில் அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு தேன் பெட்டி எதுனா அது இந்த நியூட்டன் ஹைவ் தான். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற தேன் பெட்டியோட பெயர் வந்து லாங்ஸ்க்ரோத். இது வந்து ஃபாரினில் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு வகையான தேனி பெட்டி. ரொம்ப காலமாக வந்து வெளிநாடுகளில் அதிக அளவில் பயன்படுத்துகிற தேன் பெட்டி எதுனா வந்து லாங்ஸ்க்ரோத். இதை கண்டுபிடிச்சவரோட பேர் வந்து லாங்ஸ்ட்ரோத். அதனால் இதுக்கும் அந்த பெயரை வந்து வச்சுட்டாங்க. இந்த வகையான தேன் பெட்டிகளும் ரெக்டாங்குலர் ஷேப்பில் தான் இருக்கும். ஒரு அடுக்கு மேலே இன்னொரு அடுக்கு வந்து பாக்ஸஸ் அடுக்கி அதுக்குள்ளே வந்து நிறைய ஃப்ரேம்ஸ் வந்து வச்சுட்டு இருப்பாங்க. அமெரிக்காவில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு தேன் பெட்டி எதுனா வந்து இந்த லாங்ஸ்ட்ரோத் தேன் பெட்டி தான். இதுக்கடுத்து வேரே ஹைவ் அப்படின்ற ஒரு ஹைவையும் வந்து ஃபாரினில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வேரே ஹைவை இன்ஸ்பயர் பண்ணி தான் நியூட்டன் ஹைவ் வந்து கண்டுபிடிச்ச மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. இப்போ நியூட்டன் ஹைவில் கீழே வந்து ப்ரூட் சேம்பர், மேலே வந்து சூப்பர் சேம்பர் அப்படின்னு சொல்லியிருந்தால அதை தான் வந்து இந்த வேரே ஹைவ்லையும் வந்து பண்ணியிருக்காங்க. வேரே ஹைவில் கீழே வந்து ப்ரூட் சேம்பர் இருக்கும். அந்த ப்ரூட் சேம்பரில் வந்து தேனீக்கள் வந்து அதுங்களோட முட்டைகளை இடும். அப்படி முட்டைகளை எடுத்துட்ட பிறகு பேலன்ஸாக அது தேனை வந்து சேகரிக்கிறதுக்கு வந்து மேலே இருக்க சூப்பர் சேம்பரை வந்து பயன்படுத்தும். நம்ம அந்த சூப்பர் சேம்பர்லேருந்து நம்மளுக்கு தேவையான தேனை வந்து நம்ம வந்து எடுத்துக்க முடியும். இந்த ஹைவில் ஒரு வகையான கேப் வந்து இருக்கும். அந்த கேப் மூலமாக வந்து வென்டிலேஷன் வந்து அந்த ஹைவுக்குள்ளே போயிட்டு வரும். ஸோ இது மூலமாக உள்ளே இருக்க தேனீக்கள் வந்து அதோட வெப்பத்தை வந்து எப்படி வந்து தகவமிச்சிக்கணும் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கும். மானிட்டரிங் பண்ணுறதுக்கும் வந்து இந்த ஹைவில் வந்து நிறைய செட்டப்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து ஹைவ்ஸ் எல்லாம் இருக்கா, எல்லாமே வந்து கரெக்டாக தேனீக்கள் வந்து போயிட்டு வருதா, வேறு ஏதாவது பெஸ்ட் வந்து அட்டாக் இருக்கா, இப்படி எல்லாமே பார்க்கறதுக்கு வந்து இந்த ஹைவில் வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இதுக்கடுத்து டாப் பார் ஹைவ். இந்த டாப் பார் ஹைவில் நம்ம இட்டாலியன் தேனீக்களை வந்து வளர்க்கலாம். இட்டாலியன் தேனீக்கள் வந்து இந்திய தேனீக்களோட ஒரு சில விஷயங்கள் வந்து சிறந்தது அப்படின்னு நான் வந்து லாஸ்ட்டாக டைப்ஸ் ஆஃப் ஹனிபீஸ்ன்ற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னமும் இந்த டைப்ஸ் ஆஃப் பீஸ் பற்றி புரியும். இட்டாலியன் தேனீகளை வளர்க்கக்கூடிய ஒரு சிறந்த ஹைவ் எதுனா வந்து இந்த டாப் பார் ஹைவ். இப்போ நியூட்டன் ஹைவ், அதுக்கடுத்து வந்து லாங்ஸ்ட்ரோத் ஹைவ். இந்த ஹைவுங்கள்லேருந்து இந்த டாப் பார் தேன் கூடு எப்படி வந்து வித்தியாசப்படுதுன்னா, இது வந்து செங்குத்தாக வந்து நம்ம பெட்டிகளை அடுக்காமல் ஒரு நீல வாக்கில் வந்து நம்ம பெட்டியை வச்சுட்டு அதுக்குள்ளே ஃப்ரேம்ஸ் வந்து நீல வாக்கில் அடிக்கிட்டு போவோம். இதுவே வந்து நியூட்டன் ஹைவ், லாங்ஸ்ட்ரோத் ஹைவ்லாம் வந்து நம்ம தேன் கூட்டை வந்து ஒரு ஹைட் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரூட் சேம்பர், அதுக்கு மேலே ஒரு சூப்பர் சேம்பர் வச்சு அதுக்கு அப்படியே ஒரு செங்குத்தான ஒரு வடிவத்தில் வந்து நம்மளுக்கு தேவையான ஃப்ரேம்ஸ் வந்து வைப்போம். ஆனால் டாப் பார் ஹைவில் எப்படி பண்ணுவாங்கன்னா ஹரிசான்டலாக நீல வாக்கில் வந்து ஃப்ரேம்ஸ் வந்து அடுக்கி வைப்பாங்க. இப்படி வச்சு நம்ம பண்ணுறது தான் வந்து டாப் பார் ஹைவ். இந்த டாப் பார் ஹைவை எந்த தேனி வளர்க்கறதுக்கு பயன்படுத்துகிறாங்க, இட்டாலியன் பீஸை வந்து வளர்க்கறதுக்கு வந்து ஃபாரினில் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த வகையான ஹைவோட மெயின்டெனன்ஸுன்றது வந்து கொஞ்சம் கூட தான் இருந்தாலும் வந்து இதில் ஒரு சில அட்வான்டேஜ் இருக்க தான் செய்யுது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி வந்து ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். அது வழியாக வந்து தேனீக்கள் வந்து போகும். அதுக்கு வந்து கார்க்கும் கொடுத்துருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் வென்டிலேஷன் ஹோல்ஸ் எல்லாமும் இந்த ஹைவில் வந்து இருக்குது. இதை தவிர்த்து ஃப்ளோ ஹைவ் அப்படின்ற ஒரு வகையான ஹைவையும் வந்து வெளிநாடுகளில் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த வகையான ஹைவில் நம்ம நேரடியாகவே தேனை வந்து அந்த ஹைவ்லேருந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து இதில் இருக்க ஒரு அட்வான்டேஜ். இது மாதிரி இன்னமும் நிறைய விதமான ஹைவ்ஸ் வந்து உலகம் முழுக்க வந்து பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. வரக்கூடிய வீடியோவில் இல்லை ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து நான் இதை பற்றி இன்னும் தெளிவாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா
மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இல்லைன்னா டிஸ்லைக்காச்சும் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலன்றது வந்து எனக்கு தெரியும். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் இதுமாரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் விழுவோம் உயர்வோம். நன்றி, தேங்க்யூ.